உண்மையிலே இப்பொழுது ஒரு புதிய பிழையான அரசியல் கலாச்சாரம் உருவாகி கொண்டு போகுது. காசு கொடுத்து அதிதியாக போற ஒரு கலாச்சாரம். ஒரு சிலர் தங்களை அதிதியாக அழைத்தால் பணம் தருவோம், கப் வாங்கி தரம் அதிதியாக அழைக்க வேண்டும், இப்படியெல்லாம் பிழையான கலாச்சாரங்களை மற்ற மாவட்டத்திலேயும் உருவாக்கி கொண்டு வரார்கள். நான் நிற்கின்றேன். இந்த விபுலம் என்ற அமைப்பினூடாக நல்லதொரு முயற்சி உண்டு. அடிக்கடி தான் முதலாவது முறை மட்டு அம்பாரை இணைத்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிற நிகழ்வு நான் கலந்து கொள்வேன். கிரிக்கெட்ல இது முதல் நடந்திருக்கலாம். மட்டு அம்பாறை என்று சொன்னால் அம்பார் ஒரு காலப்பகுதியில் மட்டக்களப்பு தெற்கு தான் அம்பார், அது 60ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு பிரிச்செடுக்கப்பட்ட ஒரு பிரதேசம். எப்பொழுதும் அம்பாறையும் மட்டக்களப்பும் அனைத்து விடயங்களிலுமே ஒன்றாக மக்கள் நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். அந்த வகையிலே மட்டு அம்பாறை என்ற பெயரில் இந்த பிரீமியர் லீக் நிகழ்வை ஏற்பாடு செய்த விபுலம் அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்ல வேண்டும். உண்மையிலே எனக்கு இந்த சீருடைகளை அறிமுக விழாவுக்கு என்னை அழைத்து செய்ததுக்கு விபுலம் அமைப்புக்கு நன்றி இருக்கு. இந்த நிகழ்வுக்கு அனுசரணைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு இதுல இந்த அறிமுக விழாவை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டது விளங்க தான் நான் இதில் பங்கெடுத்திருக்கிறேன். உண்மையிலே இப்பொழுது ஒரு புதிய பிழையான அரசியல் கலாச்சாரம் உருவாகி கொண்டு போகுது. காசு கொடுத்து அதிதியாக போற ஒரு கலாச்சாரம். பலர் இந்த தவறான செயல்பாடை செய்கிறார்கள். இதிலே நாங்கள் மிக முக்கியமாக கடந்த தேர்தலிலே ஒரு சில மாவட்டங்களிலே தேர்தல் காலம் பெறும் பொழுது பணபலத்தை வைத்து தேர்தலிலே வெற்றி அடைந்து பல மாவட்டங்கள் இருக்கு. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்துல அப்படி பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிற ஒரு கலாச்சாரம் இதுவரை காலத்துல இருக்கல. ஆனால் இப்பொழுது ஒரு சிலர் தங்களை அதிதியாக அழைத்தால் பணம் தருவோம், கப் வாங்கி தரம் அதிதியாக அழைக்க வேண்டும், இப்படியெல்லாம் பிழையான கலாச்சாரங்களை மற்ற மாவட்டத்திலேயும் உருவாக்கி கொண்டு வரார்கள். இதை நாங்கள் முழுமையாக தவித்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் கழகங்களுக்கு உதவி செய்கிறது, மக்களுக்கு உதவி செய்கிறது, அது பொதுவான அரசியலுக்கு வார அனைவருடைய ஒரு பொறுப்பு. ஆனால் ஒரு நிகழ்வை ஒட்டி அனுசரணை தாரன் நான் அதிதியாக வாரன்னு சொல்ற கலாச்சாரத்தை நாங்கள் தவிர்த்துள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு என்னை இந்த அறிமுக விழாவுக்கு அழைத்ததும் என்னை ஒரு அதிதியாக அழைத்ததும் வந்து இந்த விபுலம் என்ற அமைப்பினுடைய ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல்பாடு என்றதை கூறிக்கொண்டு போட்டியிலே கலந்து கொள்ற அனைத்து அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். மட்டக்களப்பிலே இருந்து வடக்கு கிழக்கிலே இருந்து தேசிய அணியிலே ஒரு சில வீரர்களை உருவாக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு நீண்டகால ஆசை. அண்மை காலமாக பலர் திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கை தேசிய அணியிலே இணையக்கூடிய வாய்ப்பை தங்களுடைய கைக்குள்ளே எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இவ்வாறான இந்த லீக் டோர்னமெண்ட்ல இருக்கிறவர்கள் கூட எதிர்காலத்திலே தேசிய அணிக்கா போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ற என்னுடைய உதவிகள் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய வாழ்க்கை